ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அவங்க கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு, லாஸ்ட் டேட் என்ன, ஃபீஸ் நீங்கள் எப்படி பே பண்ணணும், சிலபஸ் என்ன இருக்கும், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ போலீஸ் தான் போகணும், எனக்கு போலீஸ் தான் வேணும், ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இதையே நோக்கமாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து குரூப் பிக்கான போஸ்ட் தான் இது. ஸோ குரூப் பி அப்படின்னா அதில் வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்ன்றது நம்ம கீழே பார்ப்போம். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குமே அவங்க ரெக்ரூட்மெண்ட் வந்து கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். ஓகேங்களா? ஸோ 2 போஸ்ட் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சப் இன்ஸ்பெக்டர். மக்களை இன்னொரு விஷயம், இந்த பிஎஸ்எஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 82 வேகன்சி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? 82 வேகன்சிஸ். ஸோ ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிடிஎஃப் தனித்தனியாக விட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13, 9, 22 இந்த 22 வேகன்சிஸ் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பிடிஎஃப்ல இது 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வேகன்சிஸ்க்கு தனித்தனியாக அடுத்தடுத்த பிடிஎஃப்ல நான் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அதுவும் எலக்ட்ரிக்கலில் உள்ளது தான். ஸோ எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்ட் அதே பிஎஸ்எஃப்ல, சப் இன்ஸ்பெக்டருக்கும் அதே டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் சப் இன்ஸ்பெக்டருக்கு 7 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு இல்லை. ஸோ நீங்கள் இடபிள்யூஎஸ்க்கு இல்லைன்றதுனால நீங்கள் விட்டுற வேண்டாம், நீங்கள் யூஆரில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 2 வேகன்சியும், எஸ்சிக்கு 1 வேகன்சியும், எஸ்டிக்கு 1 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் 13 வேகன்சி இருக்குது. இதுல வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வேகன்சி ரிசர்வேஷன் அவங்களுக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஜேஇக்கும் டோட்டலா 9 ஜூனியர் இன்ஜினியருக்கு, அதே மாதிரி யூஆருக்கு 1, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு கேட்டகரிக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ முக்கியமா உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 6க்கான சேலரி, அதாவது மினிமம் உங்களுக்கு 35,000 அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 1,12,000 வரைக்கும் நீங்க வாங்கலாம். 7th பே கமிஷன், அக்கார்டிங் டு 7th பே கமிஷன் உங்களுக்கு சேலரி வந்துடும். இது வந்து உங்களுக்கு பேசிக் பே தான். அலவன்ஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னா பேசிக் 35,000, அலவன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 40-45,000 மேலேயே வரும் சேலரி. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் போஸ்ட் தானே. நீங்க வந்து இப்போ ஆர்மி, மிலிட்ரி, போலீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாகின்கான வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸும், அதாவது எக்ஸாமுக்கான அப்டேட்டு, எங்கெங்கே என்னென்ன ஆல் டிக்கெட்டு, அட்மிட் கார்டு, எக்ஸாம் டேட்டு எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, ஏப்ரல் 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அது கீழே உள்ள பேஜில் வருது. ஃபர்ஸ்டே அவங்க கொடுக்கல, நான் கீழே அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நேஷனல் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். சில எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் நேபாள், அந்த மாதிரி சிட்டிசன் ஆஃப் பூட்டான் அந்த மாதிரி இருக்கணும் அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் மஸ்ட். பிகாஸ் இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்க ஒரு சில தகுதிகள் இருந்தால் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போதே நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிருக்கீங்க, கான்ட்ராக்டர் மேரேஜ் பண்ணிருக்கீங்க வித்தவுட் ஹர் பெர்மிஷன் அப்படின்னா நீங்க வந்து உள்ள எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்க மேரேஜ் பண்ணாலும் ஸோ அது வந்து வித் கவர்மெண்ட், அதாவது லா அப்ளிகபிள், அந்த லா படி நீங்க பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனை இது வரைக்கும் எந்த எக்ஸாம் நான் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எலிஜிபிள் கண்டிஷன்ஸ், அதாவது ஏஜ் லிமிட் பார்ப்போம். என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே சப் இன்ஸ்பெக்டருக்கும் சரி, ஜூனியர் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கலுக்கும் சரி 30 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். 30 வயசுக்கு உள்ள நீங்க இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமா. இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் தான். ஸோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷம், அதாவது 30னா +5 இயர்ஸ், 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், அதாவது 30 வயசுனா நீங்க 33 வயசுக்குள்ள நீங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் தான் நிறைய இருப்பாங்க. அதனால நீங்க வந்து 33 இயர்ஸ்க்குள்ள எப்போ வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மென்ட்லேயே அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருஷம், எக்ஸர்வீஸ்மென்ட் ஓபிசியில் வர்றவங்களுக்கு 6 வருஷம், எக்ஸர்வீஸ்மென்ட் எஸ்சி, எஸ்டியில் வர்றவங்களுக்கு 8 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க, உங்களுக்கான ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு த டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த ஏஜ் லிமிட் கால்குலேட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க.
எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு பேசியிருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்ல எந்த இன்ஸ்டியூட்ல வேணா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் முடிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்கனாலே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வேற எந்த டிகிரியும் பண்ணலாமா இல்லையா நம்ம மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த கேட்டகரி முடிச்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கான காம்படிஷனும் கம்மியாக ஆகும். ஸோ தாராளமாக சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச அத்தனை பேரும் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் தான். ஏன்னா இப்போ ஓப்பன் டிகிரி வந்து ஓப்பன் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டுமே இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த 2 டிகிரி முடிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மறக்காம அப்ளை பண்ணிடுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது ஆர்மி போலீஸ்னாலே வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் 2 பேருமே பிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. ஃபிட்னஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஹைட்டு அந்த மெஷர்மெண்ட் தான். ஸோ இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக இருக்கு. 165 சென்டிமீட்டர் இருக்கணும் மேலுக்கு. ஸோ அதுவே அவங்க வந்து ஒரு ஹில் ஏரியாலேருந்து வர்றாங்க, ட்ரைப்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன், அதாவது 160 சென்டிமீட்டர் நீங்கள் இருந்தாலே போதும், உங்களுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 76 சென்டிமீட்டர் மேலுக்கு அன்எக்ஸ்பேண்டட், அதாவது மார்பு வந்து விரிந்த நிலை விரியாத நிலைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அன்எக்ஸ்பேண்டட்ல 76 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்டட் லெவலில் உங்களுக்கு 81 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் இதெல்லாம் இப்பயே பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக புஷ்அப் எடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு செஸ்ட் வந்து அவரேஜ் சைஸ் அவங்க கேட்குற எக்ஸ்பேன்ஷன் லெவல் வந்துடும். ஸோ ஃபீமேலுக்கு அந்த செஸ்ட் லெவல்லாம் வந்து எதுவுமே வந்து ரெக்குயர்மெண்ட் அவங்க சொல்லலாம். ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஹைட் அண்ட் ஏஜுக்கு பொறுத்த உங்களுடைய வெயிட் இருக்கணும் அக்கார்டிங் டு ஹைட்டு, பட் நாட் லெஸ் தென் 46 kg. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். பட் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு 46 kgக்கு கம்மியாக இருக்கக்கூடாதுங்க, அதுக்கு மேலே தான் நீங்கள் இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க, உடம்பு தேதிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, விஷுவலி உங்களுக்கு கால் கை இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, விஷுவல் ஐ மீன் கண் பார்வை வந்து அதை செக் பண்ணுவாங்க, அது கரெக்டாக இருக்கா, இல்லை கண்ணாடி போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஐ தான் பவராக இருக்கும் போல, சயின்டிஃபிக்கலாக ஏதோ சொல்லியிருக்காங்க, ரைட் ஐ இஸ் பெட்டர் ஐ, வைஸ் வெர்ஸா. அப்போ லெஃப்ட் ஹேண்டர்னா லெஃப்ட் ஐ தான் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும் போல. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, செக் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த விஷன் எப்படி இருக்கணும், பெட்டர் ஐனா எப்படி இருக்கணும் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போறீங்கனாலே உங்களுக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துருப்பீங்க. முக்கியமாக மக்களே டேட்டூலாம் நீங்கள் போட்டிருக்க கூடாது. ஓகேங்களா? டேட்டூ பற்றி சொல்கிறாங்க, இந்த லொக்கேஷனில் எந்தெந்த லொக்கேஷனில் நீங்கள் டேட்டூ போடணும், சைஸ் மஸ்ட் பி லெஸ் தேன். நீங்கள் ஒருவேளை டேட்டூ போட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ அதோடைய சைஸ் வந்து இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் நீங்கள் போடக்கூடாதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் டேட்டூ போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் வந்து ரூல்ஸு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்மேட், என்னென்ன சர்டிஃபிகேஷன் வந்து எப்படி உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கும், கேட்டகரி வைஸ் எப்படி இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் வர்றீங்கன்னா அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர், எப்படி செலக்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படின்றதே பார்த்தோம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க, அப்ளிகேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களுக்கு. மொத்தம் 3 ஃபேஸாக வைக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான். ஓகேங்களா? பேப்பர் ஃபர்ஸ்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஓஎம்ஆர்ல தான் இருக்கும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் மட்டும் தான், பட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாமுக்கான டியூரேஷன். போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்லையுமே எக்ஸாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கு. அதாவது ஃபேஸ் 1ல ரிட்டன் எக்ஸாம்ல 3 பார்ட் இருக்கு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின் 25 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க். ஜென்ரல் இன்ஜினியரிங், அதாவது நீங்கள் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, டிகிரி. ஸோ உங்கள் டிகிரியில இருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க் வைக்கிறாங்க. ஸோ இந்த 100 மார்க்கில் அவங்க வைக்கிற கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு எடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். அது போக நீங்கள் உங்கள் டிகிரி பேஸ்டு கொஸ்டின்ஸில் நீங்கள் ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கனாலே இது ஈஸி தான். இதை கிளியர் பண்ணுறதுன்றது உங்களுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் இருக்கும், அதுவும் உங்கள் டிப்ளமோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 ஷால் பி கண்டக்டட் பை ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுக்கு என்னென்ன
மேலே சொல்லியிருந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கான சிலபஸே சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ், அப்சர்வேஷன், இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. ஸோ இன்ஜினியரிங்ல இருந்து அந்த சிவில் போஸ்ட் எஸ்ஐயுக்கான ஒர்க்ல இருந்து என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு என்னென்ன ஜாப் ஐ மீன் அந்த சிலபஸ் என்னென்ன இருக்கும் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் பிடிஎஃபையும் இதில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2ல வந்து செகண்ட் பேப்பரில் என்னென்ன வைக்கிறாங்கன்னா கன்வென்ஷனல் டைப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டியூரேஷன், எக்ஸாம் டியூரேஷன் 2 மணி நேரம். ஃபர்ஸ்ட் எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு கொஸ்டின் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஸோ 12 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் 10 கொஸ்டின் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் 10 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க், டோட்டலாக 100 மார்க். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு அதே தான். உங்கள் இன்ஜினியரிங் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும், ஐ மீன் உங்கள் டிப்ளமோ அந்த பேஸ்டு கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டின் 100 மார்க், 12 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் 10 கொஸ்டின் நீங்கள் சாய்ஸ் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி தான், பட் இது தியரி பேஸ்டு, பேராகிராஃபா சம்திங் நீங்கள் ரைட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம்ஸ் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேப்பர் 2க்கான சிலபஸும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சிவிலாக இருக்கீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் பேஸ் பண்ணிலாம் உங்களுக்கு இருக்கு பாருங்க. இரிகேஷன் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்லாம் கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து ஜூனியர் இன்ஜினியருக்கும் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், என்னென்ன எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் 50% வாங்கியிருக்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 45%. இப்போ 100 மார்க்னா நீங்கள் 50 மார்க் வாங்கியிருக்கணும். இவங்க 45 மார்க் வாங்கணும். ஸோ அப்படி வாங்கினா தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அடுத்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். என்ன மாதிரியான பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துவோம். பிஇடி, அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். நார்மலாக இந்த மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்கனாலே இந்த டெஸ்ட்லாம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப், இது எல்லாமே இருக்கும். ஸோ ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 7 மினிட்ஸ்ல நீங்கள் ஓடணும் மேல்னா. அதுவே ஃபீமேல்னா 800 மீட்டரு இன் 5 மினிட்ஸ்ல ஓடணும். ஸோ லாங் ஜம்ப் 11 ஃபீட் குதிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் குதிச்சாகணும். 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்ப்னா 3 அடி 3.5 ஃபீட் நீங்கள் குதிக்கணும். இதுக்கும் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதுவே ஃபீமேலுக்கு லாங் ஜம்புக்கு வந்து 8 ஃபீட்டு, ஹை ஜம்புக்கு 2.5 ஃபீட், இதுக்கும் 3 சான்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் டெய்லி ரன்னிங் போய் பழகுனீங்க, ஆவரேஜ் பர்சன் அப்படின்னாலே இந்த மீட்டரை வந்து உங்களால் கடந்துட முடியும். அவங்க கொடுத்துருக்க மீட்டரில் நீங்கள் பாருங்களேன். நீங்கள் வந்து ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஒரு ரன்னிங்கே போகாத பர்சனாக இருந்தாலுமே 100 மீட்டர் எடுத்துக்கோங்களேன். 100 மீட்டரை வந்து ஒரு 20லேருந்து 23 செகண்டுக்குள்ள நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா 800 மீட்டரை கண்டிப்பாக வந்து ஒரு 3 நிமிஷம் 3.5 நிமிஷத்துல நீங்கள் ஓடிடலாம் தாராளமாக. அதே ரெகுலராக ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கம்மியாகவே நீங்கள் ஓடிடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க கொடுத்துருக்க டைமிங்குள்ள இந்த மீட்டரை வந்து உங்களால கிராஸ் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக ஓடி பழகிக்கோங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிசிக்கல் டெஸ்ட் வந்து எடுத்தோன்னே ஸ்பாட்டில் போய் நம்மளால கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா ரிட்டர்ன்லாம் கிளியர் பண்ணிட்டு பிசிக்கல்ல போய் வெளியே வர்றதுன்றது வந்து ரொம்ப சங்கடமான விஷயம். ஸோ அதனால அதுக்கும் நீங்க தயாராக ஆயிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசிக்கல் எலிஜிபிலிட்டி எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய டெஸ்ட்லாம் எடுத்திருப்பீங்க, ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்காது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்லாம் இருக்காது. பட் ரிட்டன் டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து வந்து தேர்ட் ஃபேஸ் எக்ஸாம், அதான் அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி விடுவாங்கன்னா மார்க்ஸ் இன்டர்னல் எக்ஸாமினேஷன், உங்களோட டேட் ஆஃப் பர்த் படி, அதாவது நீங்கள் எல்லா மார்க்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏஜில் ஓல்டர் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அதுவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி யாருக்கு கொடுக்கணுமோ, யாரு நேம் ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க கொடுப்பாங்க. நோ வெயிட்டிங் லிஸ்ட் ஷால் பி மெயின்டைன். வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாதான். ஸோ ஒன்ஸ் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா அதான் ஃபைனல் லிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து OMR பேஸ்டு, பட் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் போடணும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா BSFக்கான வெப்சைட், அந்த வெப்சைட் நேம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 மார்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட்டு 15 ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் டேட் வந்து கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 15 நாளாம் தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ள மறக்காம எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா பெர் ஹெட்.
ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் ஒரு 47 ரூபா ப்ளஸ் 47 ரூபா 20 காசு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 247 ரூபா 20 காசு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாவோ யூபிஐ மூலியமாவோ அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாவோ நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எக்ஸப்டட் ஃப்ரம் ஃபீஸ், உங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. வித்தவுட் ஃபீஸ் அந்த 247 ரூபா வச்சிருக்காங்க, அதுவுமே இந்த கேண்டிடேட்ஸ் கிடையாதுன்னா தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் ஆஃப் நியரஸ்ட் சென்டர் ஃபார் அப்பியரிங் செலெக்ஷன், உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் நியர்லி எங்கன்னு அவங்க சொல்லல, பட் நியரஸ்ட் சென்டர்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கெங்க போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுஹாட்டி அசாமு, கதம்தலா, ஹசாரிபார்கு, டெல்லி, ஜோத்பூர், ஜலந்தர், பெங்களூர். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் பிஎஸ்எஃப்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான லொக்கேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிஎஃப் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதான் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கான ஒர்க்கு வந்து நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். எகெயின்ஸ்ட் ஆக்ஷன் கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி, அதாவது நீங்கள் வந்து எக்ஸாமில் ஏதாவது ஃப்ராட் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் ஏதாவது டீடைல்ஸ் ஃபேக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆக்ஷன் என்னென்னு எடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போனோன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் சொன்னேன் இல்லையா, ஸோ இதில் போனதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியும், ஃபீஸை பே பண்ண முடியும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணுன்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய சிக்னேச்சர் இதெல்லாம் என்ன கேபியில் இருக்கணும் அப்படின்றதே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30லேருந்து 100 கேபியில் இருக்கணும், சிக்னேச்சர் 20லேருந்து 50 கேபியில் இருக்கணும். தம்பு நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தம்பு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், குவாலிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸும் 30 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் இருக்கும். தம்பு நீங்கள் வைக்கணும், தம்பு பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிஎஸ்எஃப்கான கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.